ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ S30 ப்ரோ மினி ஒரு மினி ஃபோன் வந்து சைனால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து கண்டிப்பா நம்ம இந்தியாலயும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆனா வந்து விவோ S30 ப்ரோ மினின்ட்டு நேம்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைனால. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது வேற நேம்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விவோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒன் பிளஸ் ஸ்டாட்டிக்னஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் மினி சீரிஸ் வந்து சைனாவில் லான்ச் பண்ணும்போது இந்த ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க, பண்ணா சேல்ஸ் ஆகாது, மினி ஃபோன்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க ஒரு 50,000 40,000 கொடுத்து அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபோன் வந்து வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த ஃபோனை ஃபைனலாக லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து விவோ S13 ப்ரோ மினி இது வந்து விவோ S13 வரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த நேம்ல வரும்ட்டு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஆனால் கண்டிப்பா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பா அப்போ ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். இப்போ இந்த S13 ப்ரோ மினி இதுல வந்து சைனா வெர்ஷனோட ஸ்பெக் தான் பத்தி பேச போறோம் டீட்டெயிலா. ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ S13 ப்ரோ மினி இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ் தான். இந்த ஒன் பிளஸ் 13s மினி வந்துச்சு பாத்தீங்களா, அதே சைஸ் தான். 6.3 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கும். சின்ன சைஸ் போன்லாம் நீங்க முன்னாடி பாத்திருப்பீங்க. ஒரு 5,000 6,000 நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இப்பெல்லாம் வந்து எல்லாமே வந்து பெரிய சைஸ் போனா தான் வருது. ஒரு பெரிய சைஸா தான் ஒரே ஒரே சைஸ்லாம் இருக்கும் எல்லா போனுமே. அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலா தான் கொண்டு வராங்க. மினி போன் யாருமே இப்ப கொண்டு வரது கிடையாது. இப்பதான் வந்து பிளாக்ஷிப்ல கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒன் பிளஸ் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ விவோ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போன் வந்து சைனால லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இந்த போன்ல வந்து டைமென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 186 கிராம். உங்களுக்கு சைஸும் கம்மி, வெயிட்டும் நல்லாவே கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து டைமண்ட் ஷீல்டு கிளாஸ், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஷீல்டு கிளாஸ்னா ஓரளவுக்கு வந்து கீழே பேக் சைடு விழுந்தாலும் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகாது. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேம், இந்த சைடில் வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தான். சைடில் கூட உங்களுக்கு கார்னரில் கூட அடிபடாத அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் IP68 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சில கம்பெனிலாம் மினி ஃபோன் லான்ச் பண்ணும்போது IP64 65 கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க IP68 69 இந்த ஐபி ரேட்டிங்லயும் இவங்க வந்து குறை வைக்காம கரெக்டான அப்கிரேட் வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து எல்டிபி AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்டிபி AMOLEDனா AMOLED டிஸ்பிளேக்கு ஒரு படி மேல இருக்கும். எல்டிபி AMOLED டிஸ்பிளே வைஸ் வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி எல்லா போன்ல இருக்க மாதிரி 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் எல்லா போன்ல இருக்க மாதிரி இந்த போன்லையும் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு 5000 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4500 தான் கொடுப்பாங்க பிளாக்ஷிப்ல மேக்ஸிமம். இல்ல 5000 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மினி போன்ல. உங்களுக்கு சன்ல போய் நீங்க போன் யூஸ் பண்ணாலும் நல்லாவே வந்து போன் யூஸ் பண்ணிக்கலாம். 5000 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த போனு. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1260x2614 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிபி டென்சிட்டி பாத்தீங்கன்னா 461 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரொடக்ஷனுக்கான டைமண்ட் ஷீல்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் வந்து ரொம்பவே சேஃப்டியா இருக்கும். கீழே கீழே நார்மல் டிராப் டெஸ்ட் கீழே போட்டீங்கன்னா போன் வந்து டேமேஜ் ஆகாது. ஓரளவுக்கு வந்து சேஃப்டி பண்ணி கொடுத்துரும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Origin OS வந்து 5. இது வந்து Origin OS வந்து சூப்பராகவே இருக்கும் விவோல. ஆனால் நம்ம நாட்டில் வந்து லான்ச் பண்ணும்போது FunTouch OS தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க வெர்ஷன் வந்து சைனா வெர்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சைனால தான் இந்த போனை இப்போ லான்ச்சே பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது FunTouch OS 15ல வந்து லான்ச் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9300 பிளஸ் கொடுத்துருக்காங்க 4nmல. ஆனால் இந்தியாவில் வரும்போது ஸ்னாப்டிராகன் வரும்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ரூமர் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண்ட்ரில சைனால வந்து MediaTek Dimensity தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்னாப்டிராகன்ல வருதா MediaTekல வருதான்ட்டு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிபி வந்து ஐடெக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட், 12GB 256, 12GB 512, அதுக்கப்புறம் 16GB 512. மொத்தம் வந்து 3 வேரியன்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து சைனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க ஃபேமிலிஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க அவங்ககிட்ட இம்போர்ட் பண்ணி வாங்கி கூட யூஸ் பண்ணுங்க. சைனால இருக்க பீஸை கூட இப்போ மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி சிட்டி ஏரியாலலாம் வந்து பெங்களூர் இந்த மாதிரி இடத்துலலாம் எடுத்து கொடுக்காங்க. ஃபாரின் பீஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு எந்த கடையில வந்து இந்த மாதிரி ஃபாரின் பீஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பா போய் இந்த போனை கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சைனா வெர்ஷன்ல இருக்கும். அதை நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி, சைனா லாங்குவேஜ்ல இருக்கும் எல்லா செட்டிங்ஸுமே, அதை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்தியாவில் இந்த போன் வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த போனை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR5X கொடுத்துருக்காங்க. இந்தியா லான்ச் பண்ணும்போது 4X வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ரூமர் தான், கன்ஃபார்மா தெரியல. இந்தியா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாவே கொடுத்துருக்காங்க. மினி போனா இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாவே இருக்கு. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ண முடியாது.
ஒய்ஃபை 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல ஒன்று, நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் உண்டு. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா நீங்க வந்து வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ரேடியோ ஆப்ஷன் வந்து போன்ல வந்து கிடையாது. அது கம்மியான பட்ஜெட்ல ரேடியோ ஆப்ஷன் இருக்கும். யூஎஸ்பி வந்து டைப் சி போர்ட் தான் 2.0 தான். ஓடிஜி சப்போர்ட் இந்த போன்ல வந்து. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் ரிவ்யூ வந்து நான் 2-3 ரிவ்யூ பார்த்தேன். அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வெப்சைட்ல வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் போட்டிருக்கு. அதனால வந்து அல்ட்ராசோனிக் கிடையாது, ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். எதுக்கு நான் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்றேன்னா, இந்த பட்ஜெட் வந்து 40,000 பட்ஜெட் தான். ஏன்னா ஒரு 80,000 90,000 அல்ட்ராசோனிக் எதிர்பார்க்கலாம். 40,000 பட்ஜெட்ல அவங்க அல்ட்ராசோனிக் கொடுப்பாங்களான்னு டவுட் தான். ஆனா ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து சைனால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி எந்த குறையும் வைக்கல. கம்மியான சைஸ்ல வந்து போனை கொடுத்துட்டு பேட்டரி வந்து 6500 mAh கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் வந்து விவோ சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பாக்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் வந்து பார்த்தேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பேன், தளபதி மொபைல்ஸ். நீங்க டெக் சேனலாவே பாத்தீங்கன்னா தெரியும். அன்பாக்சிங் பாருங்க, சூப்பரா இருக்கு அந்த பேக்கேஜ். அந்த பிங்க் கலர்ல அந்த பாக்ஸ் டிசைன் பண்ணி அந்த அன்பாக்சிங் ஃபீலே சூப்பராகவே இருக்கும். அந்த அன்பாக்சிங் போட்டிருக்க, பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து இந்த போன் எப்படி இருக்குன்னு என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. சிலிக்கான் லியான் பேட்டரினாலே வந்து உங்களுக்கு வந்து கம்மியான சைஸ்ல வந்து மில்லியம்பேர் வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். சிலிக்கான் கார்பன் பேட்டரி, சிலிக்கான் கார்பன் கிடையாது, சிலிக்கான் லியான் பேட்டரி. இதோட ஒரு படி மேல இருக்குது. சிலிக்கான் கார்பன் தான் ஒரு ஸ்டெப் மேல இருக்கும். அதுக்கு கீழே வந்து சிலிக்கான் லியான். இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த போன் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தாராளமா வந்து சார்ஜ் பேக்கப் வந்து நிற்கும் கண்டிப்பா. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலர்னு சொன்னாங்க. வெப்சைட்ல வந்து 3 கலர் தான் போட்டிருக்கு, பிளாக், எல்லோ, பிங்க். அந்த பிங்க் கலர் தான் நான் அன்பாக்சிங் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்க. மொத்தம் 3 கலர், பிளாக், எல்லோ, பிங்க். நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது 2 கலர் தான் வரும்னு நினைக்கிறேன். 2 கலர்ஸா 3 கலர்ஸான்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கு அப்புறம் அந்த பிங்க் கலர் கண்டிப்பா லான்ச் பண்ணுவாங்க. பிங்க் கலர் தான் வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இருக்கு, பார்க்கவே லுக்கா இருந்துச்சு. அந்த பாக்ஸ் கண்டென்ட் கூட பிங்க் கலர்லேயே கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணி நம்ம இந்த போனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம கண்ட்ரில லான்ச் ஆனதுக்கு அப்புறம். இந்த போன்ல வந்து கேமராவும் ரொம்ப அல்டிமேட்டா தான் கொடுத்துருந்தாங்க. பிரைமரி கேமரா சோனி கேமரா 50, டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் வந்து 50, 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைடு. பேக் சைட் டிசைன் உங்களுக்கு போடுறேன். டிசைன் வைஸ்ல பேக் சைட் லுக் சூப்பராகவே இருக்கு இந்த விவோவை பொறுத்த வரைக்கும். உங்க ரிங் எல்இடி ஃபிளாஷும் இதுல கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப்ல வந்து எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க, மிட் ரேஞ்சில தான் ரிங் எல்இடி கொடுப்பாங்க. ஃபிளாக்ஷிப்லயும் வந்து இப்போ ரிங் எல்இடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவோல வந்து HDR சப்போர்ட் இருக்கு. 4Kல நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். அதில் 4K 13 MB 16 MB வந்து கன்ஃபார்ம் பண்ணல. 4Kன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபோன் யாராவது வாங்கினாங்கன்னா கண்டிப்பா வந்து கீழே வந்து நான் பார்த்துட்டு என்ன 4K 13 MB 16 MB கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்றேன். இப்போ வரைக்கும் 4Kன்னு மட்டும் தான் வெப்சைட்ல போட்டிருக்கு. செல்ஃபி கேமராவும் சரி, ஃப்ரண்ட் கேமராவும் சரி 4Kல நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்டும் பேக்கும். இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 41,000 ரூபாய்க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. 41,000 இந்த போன் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்தியாவில் என்ன பிரைஸுக்கு வரும்னு தெரியல. இப்போதைக்கு வந்து சைனால தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு மினி போன் வந்து வந்திருக்குன்னு கண்டிப்பா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுக்காண்டி தான் வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த போன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பனா வந்து எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க. விவோ கஸ்டமர் இருப்பாங்க, விவோக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு மினி போன் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம கண்ட்ரியில வந்து இந்த S30 Pro mini சைனா லான்ச் பண்ண போன் வந்து நம்ம நாட்டில் வந்து வேற பேர்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஒரு 1 or 2 monthல வந்துடும். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அதுக்காண்டி இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எல்லா ரிவ்யூமே நான் ப்ராப்பரா கொடுப்பேன். இந்த மாதிரி அப்கமிங்ல வர போற போனை பத்தி டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.